ஹலோ மக்களே, இனிய காலை வணக்கம். எனது சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னடா தமிழில் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். லாஸ்ட்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கமெண்ட் பண்ணார், தமிழில் பேசுங்க ப்ரோ, ஒரு தனித்துவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அப்படியே ட்ரை பண்ணலான்ட்டு. லாஸ்ட்டு ட்ரிப்பில் என்னாச்சுன்னா, நம்ம கேரளா போயிருப்போம். அந்த ட்ரிப்பில் என்னாச்சு பார்த்திங்கன்னா, நம்ம 3 நாள் பிளான் பண்ணோம். திடீர்னு பார்த்தா அது 10 நாள் ஆகிடுச்சு. நான் 3 நாளுக்கான ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு போனேன். அதுவே வந்துட்டு அந்த பேக் வந்து ரொம்ப அமுக்கி அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பேகை வந்து வெடிக்கிற அளவுக்கு வச்சுருந்தேன் துணியை. அதுவே நமக்கு பத்தலை. ஸோ இந்த பாக்ஸ் எல்லாம் போட்டால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் அந்த போட்டால் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுருவோம் அப்படின்ட்டு நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா பிளான் வந்து எப்போ வேணால் திடீர்னு சேஞ்ச் ஆகலாம். வேறு கூப்பிட்ற மாதிரி இருக்குது, நம்மள இல்லை. ஓகே, இப்போ நம்ம அந்த ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து நமக்கு பைக் அக்சசரிஸ் எல்லாம் கிடைக்கும். அங்கே நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அங்கே தான் ஹெல்மெட் எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்குறத விட இப்படி லோக்கலில் வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கிட்டோன்னா ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் ரிட்டன் வாங்கிக்க மாட்டாங்க. நம்ம லோக்கலில் வாங்கிட்டால் வந்துட்டு நம்ம ஏதாவது பிரச்சனைனா கூட நம்ம ரிட்டன் பண்ணிக்கலாம், இல்லை அவங்கக்கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் லோக்கலில் மோஸ்ட்லி உங்களுக்கு அதாவது ரொம்ப லாங் வரணும், லைஃப் வரணும், கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராடக்ட்டு அப்படின்னாலாம் இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க பக்கத்துலேயே. நீ போகிறதே லோக்கலு, இல்லை எதுக்குடா டாப் பாக்ஸ் லடாக்கெல்லாம் போகிற மாதிரி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லடாக் போனால் தான் நம்ம இந்த மாதிரி டாப் பாக்ஸ்லாம் போடணுமா என்ன? நம்ம இப்போவே அதாவது எப்பப்போ கையில் அமௌண்ட் இருக்கோ அப்பப்போ நமக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து வாங்கிடணும் உடனே. அது ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம அப்பயே வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த டாப் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லிட்டர் அப்படின்ற இதில் தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நான் ஆர்டர் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து 32 கேட்டேன், 32 லிட்டர்ஸ். ஏன் டாப் பாக்ஸ் வந்து லிட்டரில் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டில் வந்து பார்க்க மாட்டாங்க. அது ஒரு பாக்ஸு, அது வெயிட்டை வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க, லிட்டரில் தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம வந்து 32 கேட்டோம். 32 கேட்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பார்க்க வந்து ரொம்ப லீனாக இருக்கும். என்ன மாதிரி லீனாக இருக்குமா? ஸோ வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக போட்டால் நல்லாயிருக்கும். பெருசாக போட்டால் வந்து அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து லுக்கே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் 32க்கும் 45க்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. நம்ம வந்து இப்போ 45 தான் வாங்க போகிறோம். 45க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் அதோட பெருசாக இருக்கும். பட் ரொம்ப கம்ஃபர்டபுள். ஏன்னா இன்கேஸ் நம்ம வந்து ஒரு லாங் ட்ரிப் அடிக்கலாம், நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு லாங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம முன்னாடி நம்ம 45 வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு இது வரக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு 45 வாங்கிட்டு நம்ம அதை ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். அந்த ஃபிட்டிங்க்கு நம்ம என்னென்ன வாங்கணும், எப்படி ஃபிட் பண்ணணும், அதில் என்னென்னலாம் வைக்கலாம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ண வீடியோக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், லடாக் போங்க ப்ரோ MT-15ல் தமிழ்நாட்டில் இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லடாக் போகலாம் ப்ரோ, பட்டு நமக்கு அந்தளவுக்கு பட்ஜெட்டும் இல்லை, நம்ம அந்தளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது, வீட்டிலலாம் ஒரு சப்போர்ட்டும் இல்லை எனக்கு, நானாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம கண்டிப்பாக போவோம், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் நான் போக முடியும். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி. நான் நல்லா பண்ணுறேன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள். நான் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. நம்ம லடாக் போவோம், கண்டிப்பாக போவோம். லடாக்கை விட எனக்கு வந்து ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் ஐடியா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் போவோம், பைக்லேயே தான் போவோம். ஸோ நிறைய ஐடியாஸ் இருக்குது. நம்ம அதை வந்து பின்னாடி வந்து பேசுவோமே. அதை இப்போ பேசி என்னடா இன்னும் ஃபாரின் ட்ரிப் போகலன்னு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடி போட்டிருக்க அந்த கேரியருக்கும் அந்த சென்டரில் ஒரு பிளேட் வரும், அதுக்கும் வந்து சென்டரில் ஒரு ஹோல்ஸ் வந்து கரெக்டாக உட்காரல. ஸோ நம்ம வந்து அதை வந்து ஒரு வெல்டிங் ஷாப்லேயும் எங்கேயோ போய்ட்டு வெல்டிங் பண்ணுங்கள், இல்லைனா வந்து அந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கோம்.
அது நம்ம பர்மனெண்ட்டாக வைக்கிற மாதிரி இருந்தால் வெல்டிங் பண்ணலாம், இல்லைனா டைட் அப்பப்போ டைட் பண்ணுற மாதிரினா ஜஸ்ட் வந்து ஹோல்ஸ் போட்டு நம்ம அதை டைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பர்மனெண்ட்டாக போட போகிறதில்ல. எங்கேயாவது ட்ரிப்பு லாங் ட்ரிப் போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு நெட் போல்ட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம். இப்போ நம்ம வந்து எங்கே ஹோல்ஸ் போடுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது அந்த ஹோல்ஸ் போடுறதுக்கு நம்ம அந்த பின்னாடி இருக்க அந்த கேரியரை வந்து கழட்டணுமா. ஸோ கழட்டி, ஏன்னா வந்து நம்ம வெயிட் அதில் வந்து 10 கிலோவுக்கு மேலே வந்து வெயிட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம அதில் வெயிட் கொடுத்து நம்ம ஹோல்ஸ் போட்டோம்னா அப்புறம் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதை கழட்டி அந்த கேரியரை மட்டும் தனியாக கழட்டி அப்புறம் ஹோல்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டுட்ருக்கோம். மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, ஏன்னா அதுக்கு கீழே வந்து 2 பைப் மாதிரி போகுது பாருங்கள், அதனால் நிறைய இடத்துல மார்க் போட முடியாத மாதிரி ஆகிடுச்சு. இப்போது அந்த பைப்பை அவாய்ட் பண்ணி வேறு எங்கே ஹோல்ஸ் போடலான்ட்டு பார்த்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 4 இடத்துல பார்த்துருக்கோம். இப்போ அந்த இடத்துல ஹோல்ஸ் போட போகிறாங்க பாருங்கள். Gotta focus on yourself, on your faith, on your dreams, on your mind, on your health, yeah. You gotta work, never. நம்ம டாப் பாக்ஸ் போட்டோம். பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸ் நம்ம எப்படி ஃபிட் பண்ணோம் அப்படின்றத வீடியோ பார்த்துருப்பீங்க. டாப் பாக்ஸ் போட்ட உடனே அப்படியே பின்னாடி நம்ம வந்து நம்ம இன்ஸ்டா ஐடி, அப்புறம் நம்ம வந்து யூடியூப் ஐடி வந்து இதிலே போட்டாச்சு. இப்போ நம்ம டாப் பாக்ஸ் இங்கே ஓவராலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, இது வந்துட்டு நம்ம ட்ரிப்பு மோஸ்ட்லி வந்து ட்ரிப்பில் வந்து நம்ம லக்கேஜெல்லாம் வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு இது தான். முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பேக் மாட்டியிருப்பேன், அப்புறம் நான் வந்து பேக் பேக் மாட்டியிருப்பேன். இப்போ வந்து ரெண்டு பேக், என் பேக் பேக்கில் இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் சேர்த்து நம்ம இதிலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி லாக் பண்ணி ஜஸ்ட்டு மேலே தூக்கினாவே போதும். ஆக்சுவலாக இது வந்து நான் சேஞ்ச் பண்ணேன், ஸோ அது அப்படியே உள்ளே இருக்குது. இதுதான் ஓவராலாக ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம சின்ன ஹெல்மெட் வச்சா 2 ஹெல்மெட் வைக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும் பாருங்கள். இப்படி க்ளோஸ் பண்ணால் இந்த ஹைட் வரையும் நம்ம லக்கேஜ் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 பேண்ட்டு 5 ஷர்ட்டு அப்படி வச்சுக்கலாம். மேலே லேப்டாப்போ அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. இது வந்து லிட்டர்ஸில் தான் வந்து நமக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து 45 லிட்டர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிஃப்ளெக்டர். ஜஸ்ட் நம்ம வந்து இதை அப்படியே இங்கே வந்து ஒரு லாக் போடணும். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு லாக் இருக்கும். அதே மாதிரி நம்ம லாக் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லாக் இங்கே பாருங்க தெரியும். அப்படி மாட்டிட்டு நம்ம வந்து கீ அப்படி லாக் பண்ணிட்டா லாக் ஆகிடும். இப்போ நம்ம இன்கேஸ் நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் இங்கே வந்து ரூம் எடுத்துட்டோம், நம்ம ட்ரிப்பு போயிட்டு, அப்போ வந்துட்டு இது வெளியிலே இருக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து இங்கே இருக்க பாருங்கள், புஷ்ஷுன்னு இருக்குது. ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணி, ஃபஸ்ட் டைம்ன்றனால கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு சூட்கேஸ் மாதிரி இப்படி நம்ம இதை கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம். இவ்வளோதாங்க மொத்தமாகவே. இந்த ஒரு லாக்கு தான் இங்கே இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு நம்ம திரும்ப வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் பார்த்து ஜஸ்ட்டு வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோதான் லாக். அவ்வளோதாங்க, இந்த ஒரு சின்ன லாக் மட்டும்தான். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பில்லியன் இருந்தாங்கன்னா இங்கே இதில் வந்து ஈஸியாக சாஞ்சிக்கலாம். குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. வேறு ஓவராலாக பார்க்கும்போது இதுதாங்க ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து பொசிஷன். நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது பின்னாடி. அதே மாதிரி இன்கேஸ் நம்ம வந்து பில்லியனாக உட்காந்தோன்னா சேஞ்ச் ஆகுங்க. பில்லியனாக உட்காந்தோன்னா பாருங்கள், இங்கே உட்காந்துருப்போம், இங்கே ஓடிட்டுருப்பாங்க. நம்ம வந்து அப்படியே சாஞ்சிக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சின்ன எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து நமக்கு குஷன் மாதிரி இருக்கும். இப்போ ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, நம்ம வேணால் இதில் போட்டுக்கலாம். மற்றபடி ஓவராலாக இதுதாங்க. நம்ம பின்னாடி வந்து யூடியூப் லோகோவும் போட்டாச்சு, இன்ஸ்டாகிராம் லோகோவும் போட்டாச்சு. ட்ரிப்புக்கு வந்து நம்ம பேக் மாட்டிகிட்டு போனோம். எனக்கு பேக் மாட்டும் போது கரெக்டாக அந்த கம்ஃபர்டபுளாக இருக்காது. அந்த வளைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் இது வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தது.
அதுக்காக தான் இது போட்டேன். இப்போ வந்து நான் பேக் பேக்கும் மாட்ட மாட்டேன். என்னுடைய கேமரா எக்யூப்மெண்ட்ஸ், லேப்டாப்பு, என்னோடய ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து இந்த பாக்ஸில் போட்டுருவேன். போட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக ரைட் பண்ண போவோம். ஓகே மக்களே, ஆக்சுவலாக பாக்ஸ் போட்டு சும்மா வந்து ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது சும்மா ஒரே ஒரு ஹெல்மெட் வச்சுட்டு ட்ராவல் பண்ணிங்கன்னா அது அங்கே இங்கேன்னு ஆடி கண்டிப்பாக சவுண்டு வரும். ஸோ வந்து பாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் வந்து அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணணும். ஃபுல்லாகவே வந்து பாக்ஸ் ஃபுல்லாக வந்து லோடு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து எந்த ஷேக் தெரியாது, சவுண்டு வராது. ஸோ அந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ எம்டி பண்ணிட்டேன். இப்போ பாக்ஸ் எம்டி பண்ணிட்டேன். எம்டி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷேக் கூட, ஒரு சவுண்டு கூட இருக்காது, சின்ன ஷேக்கும் இல்லை. பின்னாடி வந்து செக் பண்ணியாச்சு. மிரர் இது போட்டால் மிரரெல்லாம் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரரில் வந்து தாராளமாக தெரியுதுங்க. நம்ம எப்படி பின்னாடி ஒருத்தர் உட்காந்தா இந்த அளவுக்கு அந்த ஒரு சின்ன அந்த அவருடைய பின்னாடி பில்லியன் உட்காந்துருந்தாங்கன்னா அவருடைய ஹேண்டு மட்டும் தெரியும் இல்லைங்களா மிரரில், அந்த மாதிரி தான் இந்த பாக்ஸ் தெரியுது. அதனால் அந்த மிரரெல்லாம் மறைக்கும் அப்படின்ற ஒரு இதுவும் இல்லை. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். நம்மளுக்கு வந்து பேசிக்காக வந்து 1500 இருக்குது. 1500 அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் என்ன வரும், எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போல்ட்டெல்லாம் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலே பர்மனெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் கழட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சூட்கேஸ் மாதிரி தூக்கிட்டு போக முடியாது. அப்புறம் குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேசிக்காக வேணும் சும்மா ஒரு ரஃப் யூஸ்க்கு மட்டும் அப்படின்னா நீங்கள் வந்து 1500 இதே இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5000 கிட்ட வந்துடும். நம்ம அந்த கேரியர்லாம் ஃபிட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து ஒரு 7000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வேணும்னா பண்ணி தான் ஆகணும். இதுதான் ப்ரைஸ் ரேஞ்சுங்க. ஒர்த்தான ஒரு அந்த ப்ரைஸ் ஏற்ற மாதிரி தான் இந்த குவாலிட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து தாராளமாக இதை வாங்கலாம். நீங்கள் லாங் ட்ரிப் போகிற மாதிரி இருந்தால் அதை வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது எம்டியில் இந்த மாதிரி பாக்ஸ் போடணுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்களும் போடணுன்னு நினச்சிங்கன்னா இதை பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.